பாலாற்றில் சட்டவிரோதமாக திறந்துவிடப்பட்ட தோல் கழிவுகள் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசி வருவதால் மக்கள் அதிருப்தி அடைந்து உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கழிவுநீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதால் வெள்ளை நிறத்தில் நுரை தழும்பியபடி காணப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரவு நேரத்தில் தோல் தொழிற்சாலை கழிவு நீரை நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக கடந்த 3 மாதத்திற்கு மேலாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது பாலாற்றில் நீர்வரத்து சீராக சென்று வரும் நிலையில் இதனால் பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வந்தனர். இந்நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில தனியார் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் சட்டவிரோதமாக திறந்து விட்டதால் இன்று மாராப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாற்று நீர் அதிக துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த தொடர்கதையானது தொடர்ந்து வரும் நிலையில் பாலாற்றில் தோல் கழிவு நீரை கலப்பதை தடுக்க வேண்டும் என பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் பாலாற்று விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் அலட்சியம் காட்டுவதாகவும் இதனால் பாலாற்று படுகையில் உள்ள பல்வேறு நிலத்தடி நீர் மட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் கூட குடிக்க முடியாத அளவிற்கு மிகுந்த மோசமடைந்துள்ளதாகவும் இனிமேலும் பாலாற்றில் தோல் கழிவு நீரை தடுக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவதாகவும் இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பாலாற்றில் தோல் கழிவு நீரை தடுக்க வேண்டும் என பாலாற்று படுகையில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வினிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.